இஸ்லாமிய மார்க்கத்தில் உயர்ந்த குணம் வெட்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு மார்க்கத்திற்கும் ஒரு குணம் உண்டு, இஸ்லாமிய மார்க்கத்துடைய குணம் வெட்கம் என்றார்கள். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஈமான் 70க்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்டது. அதில் முதலாவது லா இலாஹ இல்லல்லாஹ், கடைசியானது பாதையில் இடையூறு தரக்கூடிய பொருட்களை அகற்றுதல் என்று கூறிவிட்டு அத்துணை விஷயங்களையும் ஆக்கிரமிக்கக்கூடிய ஈமானுடைய ஒரு கிளையை பிரித்து சொன்னார்கள், அல் ஹயாஉ ஷுஅபத்தும் மினல் ஈமான், ஈமானுடைய கிளைகளில் ஒன்று வெட்கம் என்றார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நுபுவத்துடைய வார்த்தைகளில் ஒன்று, ஒரு மனிதன் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும், வெட்க குணம் இல்லை என்றால். ஆம், ஒரு சமூகம், ஒரு மனிதன் எதை வேண்டுமானாலும் செய்வான், சிந்திப்பான், அவர்களுடைய வாழ்வில் வெட்க குணத்தை அவர்கள் கடைபிடிக்கவில்லை என்றால், அறிஞர்கள் சொல்லுவார்கள், என் சமூகம் அழிந்ததுடைய முதல் காரணமே எதிரிகள் போர் தொடுத்தல்ல, இந்த சமூகத்தில் மீதுள்ள வெட்க குணத்தை, என் சமூகத்தின் வாலிபர்கள், வாலிப பெண்கள் சுமக்கக்கூடிய வெட்க குணத்தை அழித்தார்கள். அந்த சமூகம் அழிந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வெட்க குணத்தை நபித்தோழர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹுடைய தூதர் வெட்கம் அடைந்தால் ஒரு புது பெண் திரைக்கு பின்னால் இருந்து எப்படி வெட்கம் அடைவாளோ அப்படி அல்லாஹுடைய தூதர் வெட்கப்படுவதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் என்று. அல்லாஹுடைய தூதர் ஒரு சபையில் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய ஆடை கொஞ்சம் விலகி இருக்கிறது. அபூபக்கர் சித்திக் வருகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் அதே நிலையில் இருக்கிறார்கள். உமர் வந்தார்கள், அதே நிலையில் இருந்தார்கள். உஸ்மான் வந்தார்கள், ஆடைகளை மறைத்துக் கொண்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சென்றதற்கு பிறகு கேட்டார்கள், என் கணவரே, அல்லாஹ்வின் தூதரே, அபூபக்கர் வந்தார்கள், ஆடையை நீங்கள் மாற்றவில்லை. உமர் வந்தார்கள், ஆடையின் நிலையை மாற்றவில்லை. உஸ்மான் வந்தார், ஆடையின் நிலையை மாற்றினீர்கள், ஏன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா, என் மனைவி அவர்களே, யாரை கண்டால் மலக்குகள் வெட்கமடைகிறார்களோ அவரை கண்டு நான் வெட்கமடையக்கூடாதா என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். சுப்ஹானல்லாஹ், ஒரு நபித்தோழரின் வெட்க குணத்தை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரித்தார்கள். அல்லாஹ் அங்கீகரிப்பதாக, வானத்தில் உள்ளவர்கள் அங்கீகரிப்பதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.